அல்லைப்பட்டியில் சிறுவன் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சம்பவம், சந்தேக நபர்களை கைது செய்ய உத்தரவு. பல ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கையில் பரவும் நோய், விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பெயரில் பாரிய மோசடி, பயணிகளுக்கு எச்சரிக்கை. ஆசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம், விசாரணைக்கு தயாராகிறது குற்றப்புலனாய்வுத்துறை. அரசு ஊழியர்களின் மொழி அறிவு குறித்து அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அறிகுறிகள் தென்பட்டால் வீட்டிலேயே இருக்கவும், இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. வள்ளுவர்புரம் பாரதி மகா வித்தியாலயத்துக்கு நேரில் சென்ற ரவிகரன் எம்பி, வள பற்றாக்குறைகள் தொடர்பில் ஆராய்வு. அல்லைப்பட்டியில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் சிறுவன் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நம்பிக்கை தரும் வகையில் விசாரணைகளை முன்னெடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்துமாறு ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிவான் அனிவார் ராஜீவ் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். அல்லைப்பட்டி பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர்களின் கட்டளையை மீறி ஹைஸ் ரக வாகனத்தை செலுத்தினார் என போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் 17 வயது சிறுவனான அருள் ஃபயஸ் உயிரிழந்திருந்தார். குறித்த சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் நேற்றைய தினம் புதன்கிழமை ஊர்காவல்துறை நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது கடந்த வழக்கு தவணையில் குறித்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் நலன் சார்ந்து மன்றில் முன்னிலையான சட்டத்தரணிகள் விண்ணப்பம் செய்ததை அடுத்து நீதிமன்ற விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு மாற்றுமாறு போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் பல வழக்குகள் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுப்பதனால் கடும் வேலைப்பளு காரணமாக வழக்கு விசாரணைகளை மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்துக்கு பாரப்படுத்துவதாக கடந்த 7ஆம் திகதி திகதியிடப்பட்ட கடிதம் ஊடாக மன்றுக்கு போலீஸ் மா அதிபர் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் வழக்கினை பாரம் எடுத்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்நிலையில் நேற்றைய வழக்கு விசாரணையின் போது மத்திய குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகள் மன்றில் முன்னிலையாகி ஊர்காவல்துறை போலீசாரின் குறிப்பேடுகள், விசாரணை அறிக்கைகள், சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் என்பவற்றை தாம் பாரம் எடுத்துள்ளதாகவும் நீதிச்சேவை ஆணைக்குழுவின் சுற்றறிக்கைக்கு அமைவாக துப்பாக்கிகளை யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலையத்தில் பாதுகாப்பாக ஒப்படைத்துள்ளதாகவும் தாம் தொடர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக மன்றில் தெரிவித்தனர். அதனை அடுத்து பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நம்பிக்கை தரும் வகையில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்திய மன்று சந்தேக நபர்களை விரைவாக கைது செய்து மன்றில் முற்படுத்துமாறு உத்தரவிட்டது. அத்துடன் வழக்கினை எதிர்வரும் மே மாதம் 22ஆம் தேதிக்கு மன்று திகதியிட்டது. கச்சத்தீவு பெருந்திருவிழாவின் போது களத்தில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய நெடுந்தீவு பிரதேச சபையின் ஊழியர்களை பாராட்டி வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் மெச்சுரை வழங்கி கௌரவித்தார். இந்த விசேட நிகழ்வு வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கருத்து தெரிவித்த உள்ளூராட்சி ஆணையாளர் எஸ் சுதர்ஷன், கச்சத்தீவு பெருந்திருவிழாவின் வெற்றிக்கு நெடுந்தீவு பிரதேச சபையின் செயற்பாடும் வகிப்பாகமும் மிக முக்கியமானது. ஆயினும் களத்தில் நின்று கடுமையாக உழைக்கும் தமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைப்பதில்லை என்ற ஒரு ஆதங்கம் இந்த ஊழியர்கள் மத்தியில் நீண்ட காலமாக இருந்து வந்தது. அந்த இயக்கத்தை நிவர்த்தி செய்து அவர்களின் சேவையை அங்கீகரிக்கும் வகையிலேயே இன்றைய தினம் இந்த மெச்சுரை வழங்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர், அடிப்படை வசதிகள் வரையறுக்கப்பட்ட கச்சத்தீவில் தங்கி நின்று களத்தில் இருந்து தூய்மைப்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பணிகளை முன்னெடுப்பது எவ்வளவு சவாலானது என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். இவ்வாறான கடினமான சூழலிலும் எவ்வித தொய்வுமின்றி மிகுந்த அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய இந்த ஊழியர்களை கௌரவிப்பதும் அவர்களுக்கான மரியாதையை வழங்குவதும் மிக முக்கியமானதாகும் என்றும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கச்சத்தீவு திருவிழாவின் போது கடமையாற்றிய நெடுந்தீவு பிரதேச சபையை சேர்ந்த 14 ஊழியர்களுக்கு ஆளுநரால் உத்தியோகபூர்வமாக மெச்சுரைகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த ஊழியர்களுடன் இணைந்து களத்தில் நேரடியாக பணியாற்றி வழிகாட்டிய சபையின் உபதவிசாளருக்கும் ஆளுநர் விசேட மதிப்பளித்து கௌரவித்தார். இந்நிகழ்வில் நெடுந்தீவு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் ஆளுநர் செயலக அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி நிதி மோசடி இடம்பெற்று வருவதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர்.
குறித்த நிறுவனத்தின் வாட்ஸ்அப் இலக்கமான புதிய இலக்கங்களில் தொடர்புகளை ஏற்படுத்தி 3 போல் இணையதளங்கள் மூலம் ஸ்ரீலங்கன் ஏபிகே என்ற மொபைல் செயலியை தரவிறக்கம் செய்ய தூண்டுவதன் வழியாகவே இந்த மோசடியில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த செயலியானது ஒரு அபாயகரமான பேங்கிங் ஸ்ட்ரோஜன் மென்பொருள் என்றும் இதனை நிறுவுவதன் மூலம் கைபேசியை தொலைதூரத்தில் இருந்து கட்டுப்படுத்தும் அனுமதியை மோசடியாளர்கள் பெற்றுக் கொள்வதாகவும் போலீசார் எச்சரித்துள்ளனர். இதன் மூலம் தனிப்பட்ட ரகசிய தரவுகள் திருடப்படுவதுடன் ஒரு பண பரிமாற்றத்தை செய்ய வைப்பதனூடாக ஒருமுறை பயன்படுத்தும் கடவுச்சொல், வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் உறுதிப்படுத்தல் தரவுகளை பெற்று சட்டவிரோதமாக வங்கி கணக்குகளுக்குள் நுழைந்து பண மோசடியில் ஈடுபடுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த மோசடிக்காக 077 45 58 361 01177719779 074114208 0775791 மற்றும் 0743268 ஆகிய தொலைபேசி இலக்குகள் பயன்படுத்தப்படுவதும் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் இவ்வாறான மோசடிகளில் சிக்க வேண்டாம் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கையில் முதல் தட்டம்மை நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ள நிலையில் கட்டாயம் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளுமாறு அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். இலங்கையில் முன்னர் இல்லாதது போன நோயான தட்டம்மை நாட்டில் மீண்டும் தலை தூக்கியுள்ளது என்றும் சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். சுகாதார அமைச்சகத்தின்படி கொழும்பு மாவட்டத்தில் குழந்தைகளுக்கு 2 நோய் தொற்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இது நோய் மீண்டும் பரவக்கூடும் என்ற கவலையை எழுப்பியுள்ளது. தட்டம்மை தடுப்பூசி பெறாத அல்லது ஒரு டோஸ் மட்டுமே பெற்ற குழந்தைகள் தாமதமின்றி முழு தடுப்பூசி அட்டவணையையும் பூர்த்தி செய்வதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகள் பெற்றோரை வலியுறுத்துகின்றனர். 2019ஆம் ஆண்டில் உலக சுகாதார அமைப்பால் இலங்கை தட்டம்மை இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் 2023ஆம் ஆண்டு முதல் சில பகுதிகளில் ஆங்காங்கே நோய் பரவல் பதிவாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். சுகாதார அமைச்சகத்தின் நோய் பரவியல் பிரிவின் சிரேஷ்ட அதிகாரியான வைத்தியர் அத்துர லியனபதரான ஜனவரி 2025 முதல் எந்த நோய் தொற்றும் பதிவாகவில்லை என்றாலும் சமீபத்தில் 2 நோய் தொற்றுகள் கண்டறியப்பட்டது கவலைக்குரிய விடயம் என்றும் தெரிவித்தார். பிரான்சின் செனட் சபையில் உள்ள பிரான்ஸ் இலங்கை பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் உறுப்பினர்களை கொண்ட தூதுக்குழுவினர் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவை அண்மையில் பாராளுமன்றத்தில் சந்தித்து கலந்துரையாடினர். இலங்கைக்கும் பிரான்சிற்கும் இடையில் காணப்படும் நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இச்சந்திப்பு அமைந்தது. இந்த தூதுக்குழுவில் பிரான்ஸ் இலங்கை பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவர் வலினா பவுலிகுகன், குறித்த சங்கத்தின் பிரதி தலைவர் டிடியர் மெரி, செனட்டர் லாரன்ஸ் முல்லர் ஃப்ரோன் ஆகியோருடன் பல்வேறு அதிகாரிகளும் உள்ளடங்கியிருந்தனர். தூதுக்குழுவினரை வரவேற்ற சபாநாயகர் கடந்த 70 ஆண்டுகளாக பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் பகிரப்பட்ட விழுமியங்களின் அடிப்படையில் இலங்கைக்கும் பிரான்சிற்கும் இடையில் நீடித்து வரும் இருதரப்பு உறவுகளை நினைவு கூர்ந்தார். பரஸ்பர புரிந்துணர்வை வலுப்படுத்துவதிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் பாராளுமன்ற ராஜதந்திரத்தின் வகிபாக்கத்தை வலியுறுத்தினார். டிட்வா புயல் தாக்கத்துக்கு பின்னர் பிரான்ஸ் இலங்கைக்கு வழங்கிய ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்ட சபாநாயகர் புயலுக்கு பிந்தைய சூழ்நிலை தற்போதைய மத்திய கிழக்கு நெருக்கடியால் எழும் சவால்களையும் அரசாங்கம் வெற்றிகரமாக கையாண்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ரீதியான உறவுகளை எடுத்துரைத்த சபாநாயகர் இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு பிரான்ஸ் முக்கிய சந்தையாக தொடர்ந்தும் காணப்படுவதாக குறிப்பிட்டார். தொழில்நுட்பம் சார்ந்த தீர்வுகள் மற்றும் முறைப்பாடுகளை கண்காணிப்பதற்கான வலுவான திட்டங்கள் மூலம் வசதி வாய்ப்புகளை அதிகரிக்கும் அதே நேரம் சுற்றுலா பயணிகளுக்கான பாதுகாப்பை இலங்கை தொடர்ந்தும் உறுதி செய்து வருவதாகவும் தெரிவித்தார். ஏர் பிரான்ஸ் நிறுவனத்துடனான தொடர்புகளை மேம்படுத்தி இரு நாடுகளுக்கும் இடையில் வான்வழியான இணைப்பை விரிவுபடுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியமும் இங்கு அடையாளம் காணப்பட்டது. GSP பிளஸ் சலுகை மூலம் இலங்கைக்கு தொடர்ச்சியாக வழங்கி வரும் ஒத்துழைப்பை பாராட்டிய சபாநாயகர் மேம்பட்ட ஒத்துழைப்பு மற்றும் நிலையான வர்த்தக வாய்ப்புகள் மூலம் இலங்கையின் தொழில்துறைகளை மேலும் வலுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் அடுத்த கட்டமாக முக்கிய சாட்சியாளரான அசாத் மௌலானாவை விசாரிப்பதற்கான நகர்வுகளை இலங்கை குற்றப்புலனாய்வுத்துறை முன்னெடுக்கவுள்ளது. தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அடுத்த ஆண்டுக்குள் இந்த விசாரணையை நிறைவு செய்து குற்றவாளியை அறிவிக்கப் போவதாக குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ள பின்னணியில் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தற்போது பிரான்சில் உள்ள அசாத் மௌலானாவின் பாதுகாப்பிற்காக தூதரகம் மூலம் சூம் தொழில்நுட்பத்தில் வாக்குமூலங்களை பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல்கள் குறித்து முந்தைய விசாரணைகளால் வழங்கப்பட்ட பரிந்துரைகளின் செயலாக்கத்தை மேற்பார்வையிட ஒரு புதிய குழுவை நியமிப்பதற்கு அமைச்சரவை நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜனாதிபதி
விசாரணை ஆணைக்குழு மற்றும் அப்போதைய தேசிய பாதுகாப்பு மீதான துறைசார் மேற்பார்வை குழு ஆகியவற்றால் வழங்கப்பட்ட பரிந்துரைகளின் முன்னேற்றத்தை கண்காணிக்க ஒரு கட்டமைக்கப்பட்ட மற்றும் நீடித்த பொறிமுறை இல்லாதது குறித்த கவலைகளுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரைகளை செயல்படுத்தவும் தடுப்பு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தவும் 2021 மே மாதத்தில் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தாலும் அவற்றின் செயலாக்கத்தை மதிப்பிடுவதற்கோ அல்லது உறுதி செய்வதற்கோ எந்தவொரு பயனுள்ள அமைப்பும் நடைமுறையில் இல்லை. புதிதாக அங்கீகரிக்கப்பட்ட இந்த பொறிமுறையானது ஜனாதிபதி செயலகத்தின் மேற்பார்வையின் கீழ் செயல்படும் என்றும் இதில் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு நிபுணர்கள் தொடர்புடைய அமைச்சகங்கள் மற்றும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆகியோர் இடம்பெறுவார்கள் என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மொழிகளை கற்றுக்கொள்ளும் அரசு ஊழியர்களின் மொழி அறிவு குறித்து மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். புதிய மொழிகளை கற்கின்ற அரசு ஊழியர்களின் திறன்கள் தொடர்ந்து பயனுள்ளதாக இருப்பதை உறுதி செய்வதற்காக அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளார். தேசிய மொழிக் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் அதிகாரிகள் மற்றும் அமைச்சருக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளை கற்றுக்கொண்ட அரசு ஊழியர்கள் அந்த மொழிகளை முறையாக பயன்படுத்துகின்றனரா என்பது குறித்து 3 அல்லது 4 வருடங்களுக்கு ஒருமுறை மீளாய்வு செய்யுமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். இந்த சந்திப்பில் நீதி அமைச்சின் மேலதிக செயலாளர் மதுமதி, தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் தலைவர் சந்திர விக்ரமசிங்க, அதன் பணிப்பாளர் நாயகம் ஷமிந்து மகியலேகம் உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை மே மாதம் மீண்டும் அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபராணு சுவந்துருகொட முன்னிலையில் அளிக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது பிரதிவாதியான நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை மே மாதம் 29ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். இலங்கையில் ரக்பி விளையாட்டை மேம்படுத்துவதாக கூறி இந்தியாவின் கிரீஷ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்று நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றம் சுமத்தி சட்டமா அதிபரால் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் சப்ரகமுவ, தெற்கு, கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்திலும் நாளை வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற அறிவுறுத்தலின்படி மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை சில பகுதிகளில் எச்சரிக்கை நிலை வரை உயரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 21 மாவட்டங்களில் மக்கள் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பேன் சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் தேவையற்ற வெளிப்புற செயல்பாடுகளை குறைத்து போதிய நீர் அருந்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் காணாமல் போன நபர்களுடைய குடும்பங்களினை வலுப்படுத்துவதற்கும் OMB ஆணையினை சிறப்பாக நிறைவேற்றுவதற்குமான கூட்டாண்மைகளை ஏற்படுத்துவதற்கு சமூக அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றது. விசாரணை குழுக்களால் வழங்கப்படும் பரிந்துரைகளை திறம்பட செயல்படுத்துவதற்கு காணாமல் போனோர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் தேவைகள் குறித்து ஒரு முழுமையான புரிதல் தேவைப்படுகின்றது. இந்த நோக்கத்துக்காக OMB யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள சிவில் சமூக அமைப்புகளுடன் ஒரு கலந்தாய்வு நிகழ்வினை காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலக தலைமையக அதிகாரிகளின் பங்கு பெற்றலுடன் இன்றைய தினம் காலை 9 மணிக்கு மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள சிவில் சமூக அமைப்புகளுக்கு காணாமல் போனவர்கள் அலுவலகத்தின் சட்டத்தின் அம்சங்கள், சிவில் அமைப்புகளின் பங்களிப்புகள் மற்றும் OMBயுடன் கூட்டாண்மையை வலுப்படுத்தும் வழிகள் குறித்து தெளிவூட்டல்களை வழங்கி வழிகாட்டுவதே இக்கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாகும். கிளிநொச்சி கௌதாரிமுனி பகுதியில் இரவு வேளையில் அனுமதி பத்திரமின்றி கடல் அட்டை பிடித்து 10 பேருக்கு தலா தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. பூநகரி பிரதேச செயலர் பிரிவின் கீழ் உள்ள கௌதாரிமுனி பகுதியில் அனுமதி பத்திரமின்றி இரவு வேளையில் கடல் அட்டை பிடித்த குற்றச்சாட்டில் 10 கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனை அடுத்து கடற்தொழிலாளர்களுக்கு எதிராக கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்தினால் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கானது நேற்று பிற்பகல் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதவான் பொன்னுத்துரை கிருஷாந்தன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அனுமதி பத்திரமின்றியும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை பயன்படுத்தியும் தொழிலில் ஈடுபட்ட 2 குற்றச்சாட்டுகளுக்கும் தலா 20,000 ரூபாய் வீதம் ஒவ்வொருவருக்கும் 40,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டது.
முல்லைத்தீவு விஸ்வமடு வள்ளுவர்புரம் பாரதி மகா வித்தியாலயத்துக்கு நேரில் சென்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் குறித்த பாடசாலையில் காணப்படும் வளப்பற்றாக்குறைகள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளார். அந்த வகையில் பாடசாலை வளாகத்தில் காணப்படும் ஆபத்தான பழைய கட்டடங்கள் இடித்தளிக்கப்படுவது தொடர்பிலும் பாதிப்படைந்துள்ள கட்டடங்களை சீரமைப்பது தொடர்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. அத்தோடு 13.5 ஏக்கர் பாடசாலை காணிக்கு சுற்றுவேலி அமைப்பது தொடர்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் தெரியப்படுத்தப்பட்டது. அதேவேளை பாடசாலை வளாகத்தில் காணப்படும் பாதுகாப்பற்ற மற்றும் பாவனையற்ற கிணறுகளை பாதுகாப்பான விதத்திலும் பாவனைக்கேற்ற விதத்திலும் சீரமைக்கப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் சுட்டிக்காட்டப்பட்டது. அத்தோடு 620 மாணவர்களை உடைய குறித்த பாடசாலையில் ஆசிரிய ஆளணி மற்றும் சிற்றூழியர் ஆளணி உள்ளடங்கலாக மொத்தம் 55 ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆளணிகள் காணப்படுகின்ற போதும் தற்போது 39 ஆளணிகளை காணப்படுவதாகவும் இதன்போது தெரியப்படுத்தப்பட்டது. குறிப்பாக உயர்தர ஆசிரிய ஆளணியில் 50 ஆசிரியர்கள் பற்றாக்குறை காணப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. அந்த வகையில் கணித பிரிவுக்கு 3 ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆசிரிய ஆளணி இருந்தும் ஒரு ஆசிரியரே இருப்பதாகவும் அதேபோல் விஞ்ஞான பிரிவுக்கு 3 ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆசிரிய ஆளணியில் ஒரு ஆசிரியரே கடமையில் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது.